ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நேற்று நான் ஒரு பிரெட் ரோல் பண்ணேன். அதில் லெஃப்ட் ஓவர் இருக்குது இதில் மாவு. ஸோ இதை வந்துட்டு நான் இன்றைக்கி மினி சமோசாஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டஃபிங் அதில் யூஸ் பண்ணி மினி சமோசாஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ண பார்க்கலாம். இந்த டோ நம்ம ரெகுலராக பிசைவோம்ல சப்பாத்தி மாவு, அந்த மாதிரி தான் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஆட்டா மாவு, உப்பு, தண்ணி, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தான் ரெடியாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம சின்ன சின்ன ரோல்ஸாக சப்பாத்தி மாதிரி பண்ணி தோசைக்கல்லில் வாட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம மினி சமோசாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை சின்ன சின்ன பகுதிகளாக வெட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம திரட்டி வச்சுக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ திரட்டிக்கோங்க. ஓகே ஓகே தோசைக்கல்லை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, எண்ணெய் இல்லாமல் ரெண்டு பக்கமும் லைட்டாக வாட்டி எடுத்து வச்சுக்கணும் எல்லா இதையும். சரிங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம 4 சைட்ஸ்லேயும் கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஈவன் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஓகே, இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம மினி சமோசா மாதிரி போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி மினி சமோசாஸ் போட்டு வச்சுருக்கேன். நான் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, மினி சமோசாஸ் ரெடி. அந்த லெஃப்ட் ஓவர் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அது நான் லாஸ்ட் வீடியோ லிங்க்கில் பார்த்துக்கோங்க. ஓகே, இது பாருங்கள், கிறிஸ்பியான சமோசாஸ் ரெடி. இது ஆனியன் சமோசா மாதிரி கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, have fun. Bye bye, see you later. Bye.